தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே ஹாலோல்கென்ஸ் ஹாலோரின்ஸ் என்ற சாப்டர், ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆல்கஹால் ஃபினால், இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்ல இருந்து ப்ரிப்பரேஷன். ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் அல்கைல் பென்சின்ல இருந்து பார்க்க போறோம். டொலியின் எடுத்திருக்காங்க. டொலியின் அப்படின்னாலும் காமன் நேம், மெத்தில் பென்சின்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? டொலியின் ஆர் மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அல்கைல் ஆர் அரைல் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி நம்ம ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண வரோம்? அரோமேட்டிக் ஆசிட்ஸ். Aromatic carboxylic acid can be prepared by vigorous oxidation of alkyl benzene. So ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா நடக்கல, அது ரொம்ப விகரஸா நடக்குதுன்னு சொல்றாங்க. வித் குரோமிக் ஆசிட் CrO3, அசிடிக் ஆர் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMNO4. ஒன்னு CrO3 கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா அசிடிஃபைடு ஆர் அல்கலைன் மீடியத்துல OH இல்லையோ H+லயோ அல்லது OHலயோ டிசால்வ் ஆயிருக்கக்கூடிய KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கொடுத்துருக்காங்க. The entire side chain is oxidized to the carboxyl group. So பென்சின் கூட எத்தனை கார்பன் லைனா அட்டாச் ஆயிருந்தாலும் சரி, பென்சினுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன், அந்த sp2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆக்சிடேஷன் ஆகி என்னவா மாறிடும்னா கார்பாக்சில் குரூப்பா COOH மாறிடும் சொல்றாங்க. irrespective of length of the side chain. ஸோ அதனுடைய சைட் செயின் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது என்னவா ஆக போகுது? கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மாறப்போகுது. பிரைமரி அண்ட் செகண்டரி அல்கைல் குரூப்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு இன் திஸ் மேனர். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அல்கைல் குரூப்ஸ். பிரைமரி அல்கைல் குரூப்னா அந்த இடத்துல CH2 இருக்கும் இல்லையா? CH2O CH3 இருந்தா பிரைமரி அல்கைல் குரூப். CHன்னு இருந்துச்சுன்னா அது செகண்டரி அல்கைல் குரூப். CH அப்படின்னு இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு பென்சின், அது கூட ஒரு CH இருக்கு, இந்த இடத்துல ஒரு மெத்தில் இருக்கு, இந்த இடத்துல எத்திலோ வேற ஏதோ ஒன்றும் இருக்கு. சரி, இப்போ இதோ இருக்கு இல்லையா, இந்த கார்பனை தான் நான் என்ன சொல்லுவேன்? செகண்டரி கார்பன் சொல்லுவேன். இந்த பிரைமரி கார்பன் அல்லது செகண்டரி அல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெத்தட்ல ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். டெர்ஷரி குரூப் இஸ் நாட் அஃபெக்டட். இன்கேஸ் அது டெர்ஷரியா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்கேயும் ஒரு அல்கைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு என்ன ஆகாதுன்னா இந்த குரூப்பால கார்பாக்சிலிக் ஆசிடா மாற முடியாதுன்னு சொல்றாங்க. கியூமின் வரைக்கும் பாசிபிள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கார்பனுக்கு டெர்ஷரி பியூட்டைல் காம்பவுண்டுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. Suitably substituted alkenes are also oxidized to carboxylic acid. என்ன சொல்றாங்க? ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கக்கூடிய அல்கீன்ஸ் சப்ஸ்டிடியூட் ஆகி இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும்னு சொல்றாங்க வித் திஸ் ஆக்சிடைசிங் ரியேஜன்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு பென்சீன் இருக்கு, அது கூட ஒரு வினைல் CH டபுள் பாண்டு CH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொப்பினோ, இதுக்கு பேர் யாருக்காவது தெரியுமா? ஈத்தீன் இருக்கு, ஈத்தீன்ல ஃபினைல் C6H5 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we called as ஸ்டைரின். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்டைரின். இதுவே n டைம்ஸ் எடுத்துக்கிட்டா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாலிஸ்டைரின் கிடைக்கும். இட்ஸ் எ பாலிமர், பாலிஸ்டைரின். ஓகேவா? ஃபைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த CH டபுள் பாண்ட் CH2ன்றது வினைலிக். இந்த வினைலிக்ல இருக்கிற கார்பன் கூட பென்சின் அட்டாச் ஆயிருக்கு. இப்படி இருந்தாலும் கூட இது பாண்ட் பிரேக் ஆகி இதுல 2 ஆக்சிஜன் சேர்ந்து COOH கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிரைமரி கார்பன் செகண்டரி கார்பன் அந்த அல்கைல்ஸ் இருந்துச்சுன்னா பென்சின் கூட அது ஆசிடா மாறும். தென் இந்த மாதிரி அல்கீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு ஆசிடா மாறும். இதே சப்ஸ்டிடியூன்ஸ், அதாவது கேட்டலிஸ்டை எடுத்துக்கிட்டா குரோமிக் ஆசிடோ அல்லது அல்கலைன் ஆர் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எடுத்துக்கிட்டா ஆக்சிடைஸ் பண்ணும். பட் டெர்ஷரி கார்பனை மட்டும் we cannot oxidize in this method. டெர்ஷரி கார்பன், டெர்ஷரி அல்கைல் இருக்குன்னா அதை நம்ம இந்த மெத்தட்ல என்ன பண்ண முடியாதுன்னா ஆசிடா மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே தானே? பக்கா. ஸோ பாருங்க, டொலின் இருக்கு, அது கூட KMNO4 KOH வாட்டர் ஹீட் பண்றோம். ஸோ இப்படி ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா CH2ல இருந்து 2H போயிட்டு 2O வந்து சேர்ந்து ஆசிடா மாறும். பட் KOH இருக்கிறதுனால அந்த ஹச்சும் OHம் வாட்டரா போயிட்டு K வந்து அந்த இடத்துல சேர்ந்து பொட்டாசியம் பென்சோயேட் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட், அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் பென்சோயேட் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. சரி, இதை எடுத்துக்கிட்டு ஹைட்ரோனியம், இட்ஸ் நத்திங் பட் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ்
ஆசிட் இன் பிரசன்ஸ்ல வாட்டர் கூட சேர்க்கிறோம் ஹைட்ரோனியம் அயான். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், கே அந்த இடத்துல OH கூட சேர்ந்து போயிட்டு H மறுபடியும் வந்து சேர்ந்து பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இங்க பாருங்க, ப்ரொபைல் பென்சீன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒன் ஃபினைல் ப்ரோபேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஏன்னா பேரண்ட் நேம் நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ல சொல்லுவோம் அலிஃபேட்டிக்ல. அப்ப இந்த ஃபினைல சப்ஸ்டிடியூட்டா சொல்லுவோம். 1 2 3 3 கார்பன்கள ப்ரோபேன், அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபினைல் இருக்கு, ஒன் ஃபினைல் ப்ரோபேன். இந்த ஒன் ஃபினைல் ப்ரோபேன் எடுத்துட்டு KMnO4 KOH ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, சேம் பொட்டாசியம் பென்சோயேட் கிடைக்குது. அகைன் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம், பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா, ஃபைன். ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ். நைட்ரைல் அப்படின்னா CN அர்த்தம், சைனைடுக்கு தான் இன்னொரு பேர் அது நைட்ரைல்னு சொல்லுவோம். அமைட்னா என்னது, CONH2. CONH2க்கு பேரு அமைடு. ஸோ இந்த நைட்ரைல்ல இருந்தும் அமைட்ல இருந்தும் எப்படி ஆசிடை உருவாக்குறது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நைட்ரைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணாலே எனக்கு அமைடு தான் ஃபார்ம் ஆகும். அமைடை ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ். Nitriles are hydrolyzed to amides and then to acids. Nitriles எல்லாம் first hydrolysis ஆகி என்ன ஆகுது, அமைடா மாறுது. And then அது என்னவா மாறுதுன்னா ஆசிட்ஸா மாறுதுன்னு சொல்றாங்க. In presence of H plus or OH minus as catalyst. Mild reaction conditions are used to stop the reaction at an amide stage. என்ன சொல்றாங்க, நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஹைட்ராலைசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணாம மைல்டு ஹைட்ராலைசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணா, அல்லது நான் ஆட் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் வாட்டர் மாலிகுல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்ல ரியேஜென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி மைல்டு கண்டிஷன்ல எனக்கு அமைடோட ஸ்டாப் ஆயிடும். அது ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் ஆகி என்ன ஆகாது, ஆசிடா மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நைட்ரைலுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்க எழுதுறேன், உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். பாருங்களேன், 6 C ட்ரிபிள் பாண்டு N. கார்பனுக்கு எப்பயுமே 4 பாண்டு, ஒரு பாண்டு அல்கைல் கூட இருக்கு, மீதி 3 பாண்டு நைட்ரஜன் கூட இருக்கு. நைட்ரஜனுக்கு எப்பயுமே 3 பாண்டு, அது கரெக்டா இருக்கு. இப்போ வாட்டர் நான் இப்படி எழுதுறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சார் எப்படி சார் டபுள் பாண்ட் இருக்குன்னு கேட்காதீங்க. ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ், HOH. அதை தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் கூடயும் பாண்ட் இருக்கும், அதை நான் இப்படி எழுதியிருக்கேன். சரி, இந்த இடத்துல பாண்டை பிரேக் பண்ணும்போது இங்க இருக்கிற ஒரு சிக்மா பாண்ட் மட்டும் இருக்கும், 2 பை பாண்ட் பிரேக் ஆயிடும். இங்க 2 பாண்டுமே பிரேக் ஆகுது. ஸோ C கூட O சேருது, N கூட H2 சேருது. பாருங்க, 6 C டபுள் பாண்ட் O, இந்த இடத்துல NH2 which is called amide. ஓகே, ஸோ அமைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வாட்டர் தானே ஆட் பண்ணுவோம். பாருங்க, இந்த இடத்துல OH-உம் இந்த இடத்துல H-உம் சேர்க்கிறேன். ஓகேவா, H பிளஸ்ஸா இருக்கும், OH மைனஸா இருக்கும். கார்போனைல் CO, ஐ டோல்ட் யூ, ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை சொல்லியாச்சு, கார்போனைல் ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப், C பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ரஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட், அதுக்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த பாண்ட் உடஞ்சி நைட்ரஜன் தான் வந்திருக்கும். அப்போ NH2 மைனஸா இருக்கும் அமீன். இது கூட H பிளஸ் சேர்ந்தா NH3 அமோனியா கேஸ் எவால்வ் ஆகுது, அமோனியா. ஓகேவா, இந்த RCO கூட OH சேர்ந்தா 6 C டபுள் பாண்டு O, சிங்கிள் பாண்டு OH, COOH. எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. ஸோ சைனைடை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா அமைடு கிடைக்கும், அமைடை எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஆசிட் கிடைக்கும். பக்காவா? ஸோ அதை தான் இங்கேயும் எழுதிருக்காங்க. ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு போன இதுலயே. கீழே இங்க இருக்கு இல்லையா, அந்த 3 லைன்ஸ் தான் இங்க கட் ஆயிருக்கு. ஓகே, RCN சைனைடு ஆசிட் பேஸ் இன் பிரசன்ஸ்ல வாட்டர் கூட சேர்ந்து அமைடா மாறுது, CONH2. அமைடை மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுது. ஓகேவா, இங்க N எங்க சார் போச்சு, இந்த NH அப்படின்னா அமோனியா கேஸா எவால்வ் ஆச்சு. நம்மளுக்கு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பை ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இது ஆர்கானிக். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் the reactant and the major product, இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. என்ன ரியாக்டன்ட் எடுத்துப்போம், என்ன கேட்டலிஸ்ட் அல்லது ரியேஜென்ட் எடுத்துப்போம், அது கூட சேர்த்தா என்ன ப்ராடக்ட் மேஜரா கிடைக்கும், இதை மட்டும் சொன்னா போதும். we no need to balance the equation, we no need to consider about the by products, என்னென்ன அடிஷனலா எக்ஸ்ட்ராவா என்னென்ன கிடைக்கும்ன்றதை பத்திலாம் கவலைப்படவே தேவையில்லை. ஓகே, செகண்ட் ஒன், எத்தனமைடு இருக்கு. டைரக்டாவே அவங்க என்ன பண்றாங்க, அசிட்டமைடு ஆர் எத்தனமைடுன்றது காமன் நேம் என்னதுன்னா அசிட்டமைடு. சரியா, அசிட்டிக் ஆசிட்ல இருந்து கிடைச்சிச்சு இல்லையா, அதனால அசிட்டமைடு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா IUPAC நேம்ல எத்தனாயிக் ஆசிட்ல இருந்து கிடைச்சதுனால எத்தனமைடு அப்படின்னு எழுதிருக்காங்க. ஃபைன். ஸோ அசிட்டமைடு, அசிட்டமைடு ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்குது, அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது, CH3COOH, எத்தனாயிக் ஆசிட் பிளஸ் அமோனியா. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, பென்சமைடு இருக்கு. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க OH வரும், COOH பென்சாயிக் ஆசிட், இங்க ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா NH3 அமோனியா கேஸ் போகும். இது எல்லாமே கேஸ் தான்ப்பா, அதை அவங்க மென்ஷன் பண்ணலனாலும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபைன்.
ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன்ல இருந்து எப்படி ஆசிடை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்னாட் ரியேஜன் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு, ட்ரை ஐஸ். கார்பன் டை ஆக்சைடு சாலிடா இருந்துச்சுன்னா, எப்போலாம் சாலிடு கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரை ஐஸ். தமிழ்ல உலர் பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு அழகா இருக்கும். ஃபைன். உலர் பனி இல்லப்பா, பனி. To form a salts of carboxylic acid, which in turns gives corresponding carboxylic acid after acidification with mineral acid. ஏதோ ஒரு மினரல் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட் இன் பிரசன்ஸ்ல அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும், கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், சால்ட் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த சால்ட் தான் இங்க எழுதிருக்காங்க. இது ஒரு இன்டர்மீடியட் சால்ட். ஏன்னா O மைனஸ் இருக்கு, Mg பிளஸ் இருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ கிரிக்னாட் ரியேஜன் கூட கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்றாங்க ட்ரை ஈத்தர் இன் பிரசன்ஸ்ல. இதுக்கு பேரு ட்ரை ஐஸ், சாலிடா இருக்கும். இப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகும், ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்னா ஆர் மைனஸா இருக்கும், மெக்னீசியம் பிளஸ்ஸா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ல ROH, RCl, RCN, சைனைடு, இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷன்லயும் நம்ம என்ன பாண்டை பிரேக் பண்ண நடக்கும் அப்படின்னா OH மைனஸ், Cl மைனஸ், CN மைனஸ், சைனைடு இப்படிலாம் கிடைச்சிட்டு அல்கைல் கார்பன் காம்பவுண்ட்ஸ் கேட்டையானா தான் மாறும் இல்லையா? பட் இங்க கிரிக்னாட் ரியேஜன்ட்ல we are getting அல்கைல் ஆனியான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. RMgXல இருந்து அல்கைல் ஆனியான் கிடைக்கும். வேற ஒரு இடத்துல இருந்து அல்கைல் ஆனியான் கிடைக்கும். அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சரி, டைஆல்கைல் கேட்மியம் நானே எழுதிட்டேன். அதுக்கு பேர் என்ன, அது என்ன கேட்டலிஸ்ட், இது மாதிரி ஏதாவது எந்த ரியாக்ஷன்ல வரும்னு வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃபைன். இப்ப கான்செப்டுக்கு போலாம். இந்த அல்கைல் மைனஸ் என்ன ஆகுதுன்னா கார்பன் கூட சேருது. ஓகேவா? O மைனஸ் Mg கூட சேருது, OMgX அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அதுதான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு, OMgX. ஓகேவா? O மைனஸா இருக்கும், Mg பிளஸ்ஸா இருக்கும். ஓகே, இந்த C கூட எது சேர்ந்துச்சுன்னா R சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது அகைன் என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா RC டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O மைனஸா இருக்கும். அது கூட H சேர்ந்துச்சுன்னா RCOOH, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். பிளஸ் வேற என்ன சார் கிடைக்கும்னா மெக்னீசியம் கூட இங்க எக்ஸ் ஹாலஜன் இருக்கா, மெக்னீசியம் ஹாலைடு. அது கூட இங்க என்ன இருக்குன்னா OH வருது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹாலைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சி, OH பேரு ஹைட்ராக்சி, தென் ஃபைனலா ஹாலைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹாலைடு கிடைக்குது பை ப்ராடக்டா. ஓகே, அதான் தேவையில்லை. நீங்க அப்புறம் ஆன்சர் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். பட் நீங்களும் எழுதணும்னு அவசியம் இல்லை, சும்மா பாஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, as we know the Grignard reagent and nitriles can be prepared from alkyl halide. alkyl halide ல இருந்து RX ல இருந்து தான் நம்ம Grignard reagentையும் ப்ரிப்பேர் பண்றோம், அல்கைல் நைட்ரைல்ஸையும் அதாவது RCN சைனைட்ஸையும் இதுல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? ஈவன் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஹாலோ அல்கேன் ஹாலோ அரின் சாப்டரை பார்க்கலாம், யூனிட் 6. சரியா? The above methods 3 and 4 are useful for converting alkyl halide into corresponding carboxylic acid having one carbon atom more than that present in the alkyl halide. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த alkyl halideல எத்தனை கார்பன் இருந்துச்சோ அதை விடவும் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடை உருவாக்கி இருக்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3CONH2. இப்போ இதுல அல்கைல் என்னன்னு கேட்டா இது அமைடு. அப்ப இந்த ஒரே ஒரு மெத்தில், ஒரு கார்பன் இருக்கிற அல்கைல் இருக்கு. ஆனா இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணதுனால ஐ எம் கெட்டிங் எத்தனாயிக் ஆசிட், ரைட், அசிட்டிக் ஆசிட். அப்போ 2 கார்பன் இருக்கிற ஆசிட் கிடைக்குது. லைக் தட் சைனைடே எடுத்துக்கோங்களேன், மெத்தில் சைனைடு. இதுல சைனைடுன்றது ஃபங்க்ஷனல் குரூப், இது கார்பன் சொல்லக்கூடாது, CN சைனைடு. மெத்தில்ல அதாவது ஒரே ஒரு அல்கைல், ஒரே ஒரு கார்பன் இருக்கிற அல்கைல் இருக்கு. பட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும், 2 கார்பனுக்கு இருக்கும். அப்போ இந்த மெத்தட்ஸ்ல அமைடை எடுத்துக்கிட்டோ சைனைடை எடுத்துக்கிட்டோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய அல்கைல் இருக்கோ அதை விடவும் ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற ஆசிட் தான் எனக்கு கிடைக்குது, அசெண்டிங் தி சீரிஸ். ஓகேவா? இது அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபைன். 5th one, from acyl halide or COX, இதுக்கு பேர் தான் அசைல் ஹாலைடுன்னு சொல்றாங்க. அண்ட் அன்ஹைட்ரைட்ஸ் ஆர் COOCOR. ஸோ COOCO அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஆன்ஹைட்ரைடு. அதாவது 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அந்த 2 கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு நடுவுல இருந்து வாட்டர் மாலிகுல் பிரேக் ஆயிடுச்சுன்னா, போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்ட் தான் நான் ஆசிட் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவேன். ஆசிட்ல இருந்து வாட்டர் இல்லாம இருக்கு, ஆசிட் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஃபைன். ஸோ இதுல பாருங்க,
ஆசிட் குளோரைட்ஸ் when hydrolyzed with water gives carboxylic acid. ஆசிட் குளோரைடு இருக்கு, இதை ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். அப்போ OHும் ஹச்சும் வருமா? வாட்டர் எப்பவுமே H பிளஸ் தான் பிரியும். அப்ப இங்க Cl மைனஸ் இருந்துச்சுன்னா H பிளஸ் Cl எடுத்துட்டு என்னவா போயிடும்? HCl போயிடும். OH வந்து செஞ்சுன்னா RCO கூட OH, RCOOH கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. லைக் தட் ஹைட்ராலிசிஸே பண்றாங்க. அப்பயும் என்ன ஆகுது? ஒரு H வந்து Cl எடுத்துட்டு HCl போயிட்டு OH வந்து வாட்டரா எடுத்துக்கிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் இல்லையா? ஃபைன். பென்சாயிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அசைல் ஹாலைடு, அசைல் குளோரைடு. கரெக்டா? இங்க என்ன எடுத்திருக்காங்க? பென்சாயிக் அன்ஹைட்ரைடு. C6H5CO அப்படின்றது 2 தடவை இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு O இருக்கு. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு 2 தடவை என்ன கிடைக்குதுன்னா பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது. எந்த ஒரு அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிட்டு நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணாலும் எனக்கு 2 டைம்ஸ் ஆசிட் தான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, பென்சாயிக் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட், பென்சாயிக் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட். ஏன்னா இது ஒரு அன்ஹைட்ரேட் தான், ஆனா 2 பக்கமும் பென்சீன் இருந்துருச்சுன்னா, ஃபினைல் இருந்துருச்சுன்னா பென்சாயிக் அன்ஹைட்ரேட்னு சொல்லலாம். பட் இதுல ஒரு பக்கம் ஃபினைல் இருக்கு, ஒரு பக்கம் மெத்தில் இருக்கு, அதனாலதான் பென்சாயிக் எத்தனாயிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதாவது ஒரு பென்சாயிக் ஆசிடும் ஒரு எத்தனாயிக் ஆசிடும் எடுத்துட்டு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணா இது கிடைக்கும். நான் வேணா இதை எழுதி காமிக்கவா? சும்மா போர் அடிக்குது அப்படியே இருக்கிறதே சொல்றதுக்கு, அதனால இதை பாருங்க. C6H5 C double bond O single bond O H, CH3 C double bond O single bond O H. இது எத்தனாயிக் ஆசிட். கீழே இருக்கிறது என்னது? எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? மேல இருக்கிறது என்னதுன்னா பென்சாயிக் ஆசிட், பென்சின் கூட இருக்கு, அப்ப அதுக்கு பேர் என்னது? பென்சாயிக் ஆசிட். ஓகே, இந்த பென்சாயிக் ஆசிட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருக்கிற ஒரு OH எடுத்துட்டு என்னவா போகுதுன்னா வாட்டரா போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த H பிளஸ் இந்த OH மைனஸ் எடுத்துட்டு வாட்டரா போகுது. தென் வாட் வி ஆர் கெட்டிங்? இந்த H பிளஸ்ஸா போகுதுன்னா இங்க இருக்கிற O மைனஸா இருக்கும். இந்த OH மைனஸா இருக்குன்னா இந்த CO பிளஸ்ஸா இருக்கும், கார்போனைல் எப்பயுமே பிளஸ். இந்த O மைனஸ் வந்து கார்போனைல் கூட சேருது. ஸோ C6H5CO இது பென்சாயிக். கரெக்டா? அது கூட ஒரு O இருந்துச்சு, அது மைனஸா இருந்துச்சு. இப்போ இங்க என்ன இருக்குன்னா CH3C டபுள் பாண்ட் Oன்னு இருக்கு, இது பிளஸ்ஸா இருந்துச்சு. அப்ப இந்த C பிளஸ்ஸா இருக்கு, இந்த O மைனஸா இருக்கு. அப்ப பிளஸுக்கும் மைனஸ்க்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும்ல, அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. இது எத்தனாயிக் ஆசிட்ல இருந்து கிடைச்சது, இது பென்சாயிக் ஆசிட்ல இருந்து கிடைச்சது. அதனாலதான் பென்சாயிக் எத்தனாயிக், வாட்டர் இல்லாததுனால ஆன்ஹைட்ரைடு. பென்சாயிக் எத்தனாயிக், ஈவன் அசிட்டிக்னு கூட நீங்க இதை சொல்லலாம். எத்தனாயிக், பென்சாயிக் எத்தனாயிக் என்ன சொல்றோம்? ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்றோம். அன்ஹைட்ரைடுன்னு நிறைய பேர் படிக்கிறீங்க, அப்படி படிக்காதீங்க. ஏன்னா ஈவன் தமிழ் மீடியம் பசங்களுக்குலாம் கஷ்டம். என்னன்னா அன்ஹைட்ரைடு அப்படின்னா UN எழுதிடுவாங்க ஸ்பெல்லிங்க, அப்படின்னா UN எழுதுவாங்க. அதனாலதான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வாட்டர் இல்லாம இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கான்செப்ட் போலாம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்ஹைட்ரைட் காம்பவுண்ட்ல இருந்து ஆசிட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அசைல் ஹாலைட்ல இருந்து RCOX, இதையும் கூட எழுதலாமா? சும்மா ஒண்ணு, CH3COCl. ஓகே, இது கூட என்ன சேர்க்கிறோம்? வாட்டர் தான் சேர்க்கிறோம்ல, H பிளஸ் OH மைனஸ். இந்த H வந்து Cl எடுத்துட்டு HCl போயிடுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போயிடுது. அப்ப இந்த OH மைனஸ் வந்து இந்த CO பிளஸ் கூட சேரும், CH3COOH, எத்தனாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. இதான் அசைல் ஹாலைட்ல இருந்து கிடைக்கிறது. மேல இருக்கிறதுலாம் அன்ஹைட்ரைட்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்போ அன்ஹைட்ரைடு ஆசிடோடைய டீஹைட்ரேஷன் தானே. இப்போ இங்க பாருங்களேன், இந்த அன்ஹைட்ரைட் இருக்கு, இந்த அன்ஹைட்ரைட்ல ஏதாவது ஒரு இடத்துல பாண்டை பிரேக் பண்றேன், ஹைட்ராலிசிஸ் பண்றேன். அப்ப இங்க H பிளஸ் வரும், இந்த இடத்துல OH மைனஸ் வரும். C6H5CO பிளஸ்ஸா இருக்கும் இல்லையா? அங்க ஒரு OH மைனஸ் வந்துச்சுன்னா COOH, பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ இங்க பிளஸ்ஸா இருக்குன்னா இந்த O என்னவா இருக்கு? மைனஸா இருக்கு. இது கூட H பிளஸ் இருந்துச்சுன்னா CH3COOH. சரிதா? அதோ இதை எழுதுறேன், CH3COOH, அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. அப்ப எத்தனாயிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட் ரெண்டுமே கிடைக்குது. பென்சாயிக் எத்தனாயிக் அன்ஹைட்ரைடா தான் எடுத்துக்கிட்டோம், அது எனக்கு கரஸ்பாண்டிங் ஆசிட் தான் கொடுக்குது. ஸோ ஆசிடை எடுத்துக்கிட்டு டீஹைட்ரேஷன் பண்ணா அன்ஹைட்ரேட் கிடைக்கும், அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஆசிட் கிடைக்கும். ஆசிடை எடுத்துக்கிட்டு வாட்டரை ரிமூவ் பண்ணா அன்ஹைட்ரேட் கிடைக்கும், அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு வாட்டரை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? பக்கா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். ஃபைன். 6th one from esters. ஸோ எஸ்டர் அப்படின்னா C டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு O. இதுக்கு பேர் தான் என்னது?
எஸ்டர் அப்படின்னு சொல்லணும், COO. இந்த எஸ்டர்ஸ்ல இருந்து எப்படி ஆசிட ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அகைன் வி ஆர் ஹைட்ரலைசிங். பாருங்க, இங்க H பிளஸ், இங்க OH, RCOOH, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குதா? ROH என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. அப்போ இந்த ப்ராசஸே ஆக்சுவலா தலைக்கீழ ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம், எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட் கூட, கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RCOOR, எஸ்டர் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல, மினரல் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒன்னா சேர்ந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்டெரிஃபிகேஷன். எஸ்டரை உருவாக்குறதுனால அந்த ப்ராசஸ்க்கு அவங்க என்ன பேர் சொல்றாங்க? எஸ்டெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, எஸ்டெரிஃபிகேஷன் ஒரு தேர்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அதை நம்ம தான் சூடோ செகண்ட் ஆர்டரா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்துவோம். ஓகே, ஆர்டர்னா என்ன? கெமிக்கல் கைனடிக்ஸ், ரியாக்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இதெல்லாம் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். கேஸ் ஃபைன். இப்போ நம்ம கான்செப்டுக்கு போலாம். பார்க்கலாமா? ஸோ இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷனா பண்ண போறேன். என்ன பண்றேன்னு தெரியுதா? இங்க பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால்ல இருந்து ஒரு H இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. ஓகேவா? ஏன் சார் இங்க இருக்கிற OH கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற H எடுத்துட்டு போகாதுன்னா போகாது. அதுக்கு மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கிற H, எங்க இருக்கிற O, எங்க இருக்கிற H, எந்த பாண்ட் பிரேக் ஆகுது, எப்படி போகுதுன்னா மெக்கானிசம்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ஹையர் கிளாஸஸ்ல வரும். இப்போதைக்கு நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OH எடுத்துக்கிட்டு, OH மைனஸா இருக்கும், கார்போனைல் பிளஸா இருக்கும். இந்த OH மைனஸா H எடுத்துட்டு வாட்டரா போகுது. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க OH சாரி H பிளஸ் போச்சுன்னா ROன்றது மைனஸா இருக்கும். இங்க OH மைனஸ் போச்சுன்னா RCOன்றது பிளஸ்ஸா இருக்கும். அப்ப பாருங்க, RCO இது பிளஸ்ஸா இருக்கு. இங்க O மைனஸ்னு ஒண்ணு இருக்கு, அது கூட ஒரு R இருக்கு, RCOOR. இதுதான் எஸ்டர். ஸோ ஆல்கஹாலையும் ஆசிடையும் ஒன்னா சேர்த்தா எனக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அப்ப எஸ்டரை திரும்ப ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன கிடைச்சிடும்? ஆல்கஹாலும் ஆசிடுமே கிடைச்சிடும். புரியுதா? ஃபைன். Acidic hydrolysis of esters give directly carboxylic acid, while basic hydrolysis gives carboxylate. ஆசிட் இன் பிரசன்ஸ்ல நான் என்ன பண்றேன்? கார்பாக்சிலிக் ஆசிட ஹைட்ராலிசிஸ் பண்றேன். எஸ்டரை எடுத்துக்கிட்டு ஆசிட் இன் பிரசன்ஸ்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணா எனக்கு டைரக்டாவே கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. பட் பேசிக் இன் பிரசன்ஸ்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலேட் தான் கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டா சோடியம் கார்பாக்சிலேட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டா பொட்டாசியம் கார்பாக்சிலேட். இந்த மாதிரி ஒரு சோடியமோ பொட்டாசியமோ அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் சேர்ந்துடும். ஓகேவா? மறுபடியும் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணி நான் ஆசிடா மாத்துவேன். அதுக்கு பேசாம பேஸ் எடுத்துக்காம ஆசிட் பிரசன்ஸ்லயே நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணா அழகா ஆசிட், அதாவது இங்க இருக்கிற ஆசிட் நான் H3O+ எழுதிருக்கல ஹைட்ரோனியம் அயன், இது மினரல் ஆசிட். ஐ எம் டாக்கிங் அபவுட் மினரல் ஆசிட். HNO3, H2SO4, HCl, இந்த மாதிரி மினரல் ஆசிட பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மினரல் ஆசிட் இருக்கும்போது ஆசிட் இன் பிரசன்ஸ்ல ஒரு எஸ்டரை ஹைட்ராலிசிஸ் பண்ணா எனக்கு டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிடும். ஆனா பேஸ் NaOH, KOH இந்த மாதிரி பேஸ் இன் பிரசன்ஸ்ல நான் பண்ணா இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்டே இங்க எஸ்டர் கூட சேர்ந்து என்னவா மாறிடுது? COONA, COOK அந்த மாதிரி மாறிடுது. சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலேட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலேட் அந்த மாதிரி கார்பாக்சிலேட்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதை ஃபர்தரா அசிடிஃபிகேஷன் பண்ணா, ஹைட்ராலிசிஸோ அசிடிஃபிகேஷனோ பண்ணாதான் எனக்கு தேவையான கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அதனால பேஸ் இட்ஸ் நாட் த குட் மெத்தட். பேஸை வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்றது பேடு. ஏன்னா நம்மளுக்கு 2 வேலை 3 வேலை இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஆசிடை வச்சு மட்டும் ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நாங்க ஏன் சார் பண்ண போறோம்னு கேட்காதீங்க, பண்றவங்க பண்ணுவாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னே இட்ஸ் அ டைமர் அப்படின்னு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் இமேஜினரி டாட் பாண்ட் இருக்கு. இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட், இல்லையா? தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட், இன்டர்மாலிகுலர், இன்ட்ராமாலிகுலர். ஒரு மாலிகுலுக்குள்ளாரையே ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்ட்ராமாலிகுலர். ஒரு மாலிகுலுக்கும் இது ஒரு அசிட்டிக் ஆசிட். இங்க இன்னொரு அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஸோ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்டர் மாலிகுலர்.
ஒரு நாடுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடுவில் காம்படிஷன் நடந்துச்சுன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் நடந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லணும். இன்கேஸ் உங்க ஸ்கூலுக்குள்ளாரே ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7th 8th 9th 10th பசங்களுக்குள்ளார, அப்ப அதை இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் சொல்லுவோம். அப்ப ஒரு மாலிகுல் அதுக்குள்ளாரையே ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இங்க இன்ட்ரா மாலிகுலர் எதுவும் கொடுக்கல, அதனால இப்போதைக்கு நம்ம இன்டர் மாலிகுலர் மட்டும் சொல்றேன். ஓகேவா? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இது மட்டும் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப் டு 9 கார்பன். ஏன் அப்படின்னா இந்த அலிஃபேட்டிக் கார்பன் இருக்குல்ல, இது ஹைட்ரோபோபிக் நேச்சர். ரொம்ப அதிகமா போகும்போது அதுவும் சீக்கிரம் எது கூடயும் சேர விடாது. ஃபைன். அப் டு 9 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கலர்லெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 9 கார்பன் இருக்கிறது எல்லாமே கலர்லெஸ் லிக்விடா இருக்குன்னு சொல்றாங்க அட் ரூம் டெம்பரேச்சர் வித் அன்பிளசன்ட் ஆர்டர். இதனுடைய வாசனை நம்மளுக்கு சகிக்கவே முடியாது. செக், என்னடா நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அன்பிளசன்ட் ஆர்டரை கொடுக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? த ஹையர் ஆசிட்ஸ் ஆர் வேக்ஸ் லைக் சாலிட். வேக்சி சாலிட்னு சொல்லுவாங்க ஸ்டேட் போர்ட்ல. இங்க வேக்ஸ் லைக், வேக்ஸ் அப்படின்னா மெழுகு, மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய சாலிடா இருக்கும், கொஞ்சம் குழன்னு கட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆர் பிராக்டிகலி ஆர்டர்லெஸ் டியூ டு தேர் லோ வாலட்டிலிட்டி. அதனுடைய வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கனால அது கொஞ்சம் சாலிடிஃபை ஆகுதுல்ல, லிக்விடா இல்லாம சாலிடா இருக்கு. அப்ப அது சீக்கிரமா எவாபரேட் ஆகாது, அதனால அதுக்கு வாசனையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வாசனை மீன்ஸ் அந்த கெட்ட நாத்தம் அதுவே கொஞ்சம் கம்மியா இருக்கு. Carboxylic acids are higher boiling liquids than aldehyde, ketone, even alcohol. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்டிஹைட கீட்டோனை விட, ஹைட்ரோகார்பன் ஈத்தரை விட ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஈவன் ஆல்கஹால், ஆல்கஹாலையே கம்பேர் பண்ணாலும் அதை விடவும் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகம்னு சொல்றாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏன்னா ஆல்கஹால்ல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாருங்க, ஈவன் இது கேசியஸ் ஸ்டேட்லயே இருந்தாலும் கூட டைமரா தான் இருக்கும். அதுதான் இங்க எழுதிருக்காங்க. இன் வேப்பர் ஸ்டேட் ஆர் இன் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ CCl4, CS2, கார்பன் டைசல்ஃபைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு, இந்த மாதிரி ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். H+ கொடுக்காத சால்வெண்ட்டுக்கெல்லாம் பேரு ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். H+ கொடுத்துச்சுன்னா அது புரோட்டிக் சால்வெண்ட். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கும்போதோ அல்லது கேசியஸ் ஸ்டேட்ல நான் ஹீட் பண்ணி பாயில் பண்ணி அந்த லிக்விட் வேப்பராவே மாறிடுச்சு, அப்படி மாறினாலும் கூட அது என்னவா இருக்கும், டைமரா இருக்கும், ஒண்ணு தனித்தனியா பிரியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ மோசமா இது ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஹேர் higher boiling liquids than aldehyde, ketone or even alcohol, okay, are comparable molecular masses. This is due to more extensive association of carboxylic acid molecules through intermolecular hydrogen bonding. மாலிகுல்ஸ்க்கு இடையில என்ன இருக்கான், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? intermolecular hydrogen bonding. Okay, the hydrogen bonds are not broken completely even in the vapor phase. என்ன சொல்றாங்க, வேப்பர் ஃபேஸ்ல ஆவியானதுக்கு அப்புறம் கூட அங்க ஹைட்ரஜன் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகாதான். ஓகேவா? இன்ஃபேக்ட் மோஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமர். நிறைய கார்பாக்சிலிக் ஆசிட் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா வேப்பர் ஃபேஸ்ல கூட டைமரா இருக்கு, இரட்டையா இருக்குன்னு சொல்றாங்க. 2 ஒன்னா இருக்கிறத டைமர்னு சொல்லுவோம். ஒன்னே ஒன்னு இருந்துச்சுன்னா மோனோமர், 2 இருந்தா டைமர், நிறைய இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிமர்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். In fact, most carboxylic acid exists as dimer in the vapor phase or in the aprotic solvent. Okay. Simple aliphatic carboxylic acids having up to 4 carbon atoms. 4 கார்பன் ஆட்டம் இருக்கிற வரைக்கும் அது எல்லாமே என்ன ஆகுது, தண்ணில நல்லாவே கரையுது, மிஸ்சிபிள் இன் வாட்டர்னு சொல்றாங்க. டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால, வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் 4 கார்பன், எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட், பியூட்டரிக் ஆசிட். இந்த 4 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே தண்ணில நல்லா கரையுது, மிஸ்சிபிள் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. The solubility decreases with increasing number of carbon atom. கார்பன் ஆட்டம் அதிகமாக அதிகமாக solubility கரைத்தன்மை என்ன ஆகுதுன்னா கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. Higher carboxylic acid are practically insoluble in water. கார்பாக்சிலிக் ஆசிட்ல அதிகமான அளவுல அல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாதான், கரையவே கரையாதுன்னு சொல்றாங்க. இன்சொல்யூபிள் இன் வாட்டர் டியூ டு த இன்க்ரீஸ்டு ஹைட்ரோபோபிக் இன்டராக்ஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த CH2 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 CH3 அந்த மாதிரி யூனிட் எழுதிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஹோமோலாகஸ் சீரிஸ் அது எல்லாமே ஹைட்ரோபோபிக், வாட்டர் ஹேட்டிங் குரூப். அது தண்ணி கூட சேராது. அதனாலதான் ஹையர் கார்பாக்சிலிக் ஆசிட் எதுவுமே ஃபேட்டி ஆசிடா இருக்கும், கொழுப்பா இருக்கும், அது தண்ணியில கரையாது. கொழுப்பு அமிலங்கள் எதுவுமே, ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுவுமே எல்லாம் பண்ணாது, வாட்டர்ல இன்சொல்யூபிளா இருக்கும். ஓகேவா? ஃபைன்.
பென்சாயிக் ஆசிட் த சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். அரோமேட்டிக்ல இருக்கிற சிம்பிளஸ்ட் ஆசிடே எதுதான்? பென்சாயிக் ஆசிட் தான். ஃபைன். அலிஃபேட்டிக்ல இருக்கிற சிம்பிளஸ்ட் ஆசிட் எதுன்னு கேட்டா ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லுவோம். அரோமேட்டிக்ல பென்சாயிக் ஆசிட். த சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் நியர்லி இன்சொல்யூபிள் இன் கோல்டு வாட்டர். பச்சை தண்ணி, அதாவது பச்சை தண்ணின்னு இல்ல, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில அது என்ன ஆகுதுன்னா கரையறதே இல்லைன்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டா நியர்லி இன்சொல்யூபிள். Carboxylic acids are also soluble in less polar organic solvents like benzene, ether, alcohol, chloroform, etc. இந்த மாதிரி போலார் சால்வெண்ட்ஸா இருந்தாலும் கூட லெஸ் போலார் சால்வெண்டா இருக்கிறதுனால இதுலயும் ஓரளவுக்கு கரையும். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் சொல்யூபிள், கரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ சொல்யூபிலிட்டி, பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபைன். அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் கூட எது எது மெட்டல்ஸோ அல்லது ரிடக்ஷனோ ஆக்சிடேஷனோ பண்ணா அது என்னெல்லாம் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ். ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட், ஆறு COOH. இதுல இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகுது. H பிளஸ்ஸா போகுது, O மைனஸா போகுது. இந்த மாதிரியும் பாண்ட் பிரேக் ஆகலாம். அப்படி இல்லைன்னா RCO, அதுக்கப்புறம் OH, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி C பிளஸ்ஸாவும் OH மைனஸாவும் மாறும். ஸோ ஐதர் இந்த மாதிரியும் கார்பன் ஆக்சிஜன் பாண்டும் பிரேக் ஆகலாம், அல்லது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டும் பிரேக் ஆகலாம் இல்லையா? இதை வச்சுதான் அவங்க 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட். தெரியுது உங்களுக்கு? கார்பனுக்கும் ஹைட்ராக்சிக்கும் இருக்கிற பாண்டு பிரேக் ஆகிறத பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம பார்க்க போறோம். கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்டு பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், அசிடிட்டி. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் பாண்டு இருக்குன்னா அந்த பாண்டு பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு வரும், ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் மைனஸ் ஆயிடும். அப்ப ஹைட்ரஜன் என்னவா போகும்? H பிளஸ், புரோட்டானா போகும். எப்பெல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸால H பிளஸ் கொடுக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவேன்னா ஆசிட்னு சொல்லுவேன் இல்லையா? அக்கார்டிங் டு அர்ஹெனியஸ் கான்செப்ட், லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட், இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? H பிளஸ் தரக்கூடிய எல்லாத்தையுமே ஆசிட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அண்ட் அல்கலிஸ். அல்கலிஸ்னாலும் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் தான், பேஸா இருந்துச்சுன்னா அது அல்கலின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். த கார்பாக்சிலிக் ஆசிட் லைக் ஆல்கஹால்ஸ் எவால்வ் ஹைட்ரஜன் வித் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோபாசிட்டிவ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்ம்ஸ் சால்ட்ஸ் வித் அல்கலிஸ் சிமிலர் டு ஃபீனால்ஸ். ஃபீனால் எப்படி சோடியம் ஃபீனோலேட் அந்த மாதிரி சால்ட்டை ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க. சோடியம் பென்சோயேட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸ் ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது, அதே மாதிரி தான் இங்க கார்பாக்சிலிக் ஆசிடும் ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. However, unlike phenols, they react with weaker bases such as carbonates and hydrogen carbonates. Carbonates na CO3 compound, hydrogen carbonate na HCO3 compound. இல்லையா? இது Na2CO3 ன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் கார்பனேட். இது NaHCO3, சோடியம் பைகார்பனேட். இதை தான் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்றாங்க. அப்போ வீக் பேஸ் சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கூட என்ன ஆகும்? ஃபீனால்லாம் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அன்லைக் ஃபீனால்ஸ், ஃபீனால் ரியாக்ட் ஆகாது, ஆனா தே ரியாக்ட், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் ரியாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நம்ம இதை சொல்லுவோம், ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். பாருங்களேன், திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பாக்சில் குரூப் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்ப இந்த சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட்லாம் இருக்கு இல்லையா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், இதெல்லாம் ஆட் பண்றது மூலியமா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா கார்பாக்சில் குரூப் இருக்கா இல்லையா, COO அப்படின்ற குரூப், COOH, இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கா இல்லையானதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கார்போனைல் ஹைட்ராக்சில், இந்த ரெண்டும் சேர்ந்து தானே கார்பாக்சில். அப்ப COOH அப்படின்ற குரூப் இருக்கா இல்லையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, பிளஸ் சோடியம் மெட்டல் இருக்கு. 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 ஹைட்ரஜனை சோடியம்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா போயிடும். அப்போ எனக்கு சோடியம் அந்த இடத்துல சேர்ந்து சோடியம் கார்பாக்சிலேட் கிடைக்குது. ஓகேவா? ஐ வில் ரைட் த ரியாக்ஷன் ஹியர். இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லாமலும் சிலவங்க இருக்காங்க. பாருங்க, RC டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு OH, இது எப்படி பிரியுதுன்னா இந்த பாண்ட் இங்க வந்து O மைனஸ் ஆகுது, H பிளஸ் ஆகுது. அப்ப RCOO மைனஸ் பிளஸ் H பிளஸ்ன்னு ஒண்ணு கிடைக்கும். கரெக்டா? ஓகே, இந்த சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் என்ன ஆகும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜிக்கு இன்வால்வ் ஆகும். சோடியம் பிளஸ் அயனைசேஷன் எனர்ஜி கிவ்ஸ் Na பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். கேசியஸ் ஸ்டேட்ல மோனோவேலண்டா இருந்தா தான் அயனைசேஷன் எனர்ஜி பண்ண முடியும். அப்ப சோடியம் மெட்டல்ஸ்லாம் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு, நான் கொடுக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு கேட்டையனா மாறுது.
அப்படி கேட்டு என்ன மாறினாதான் இந்த O மைனஸ் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும், RCOO Na சோடியம் கார்பாக்சிலேட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த எலக்ட்ரான் எங்க சார் போகணும், இந்த மாதிரி 2 சோடியம் எடுத்துக்கிட்டா 2 எலக்ட்ரான் கிடைக்கும். அந்த 2 எலக்ட்ரானும் 2 H+ கூட சேர்ந்து பாருங்க, H+ பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் ஹைட்ரஜன். அப்ப இதுவே 2H+ எடுத்துக்கிட்டோம்னா 2 எலக்ட்ரானை சேர்த்துனா எனக்கு 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். அதுதான் ஹைட்ரஜன் மாலிகுல். அப்படிதான் இந்த ஹைட்ரஜன் கேஸ் கிடைச்சிச்சு. புரியுதா? சோடியம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், அந்த எலக்ட்ரானை இங்க இருந்து வரக்கூடிய H+ எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனா மாறி ஹைட்ரஜன் கேஸா மாறுது, சோடியம் கார்பாக்சிலேட் கிடைக்குது. இதெல்லாம் மறைமுகமா நடக்கக்கூடிய விஷயம், நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய OH இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிற H எடுத்துட்டு வாட்டரா போயிடுச்சுன்னா Na வந்து அந்த இடத்துல சேரும். இங்க O- இருக்கும், இங்க Na+ இருக்கும். சோடியம் கார்பாக்சிலேட் கிடைக்குது. அகைன் சோடியம் பைகார்பனேட் கூட சேர்க்கிறாங்க, RCOH கூட சோடியம் பைகார்பனேட். என்ன நடக்குது, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுது. இங்க இருக்கிற H, இதுல இருக்கிற ஒரு O எடுத்துட்டு OH, இங்க இருக்கிற ஒரு H எடுத்துட்டு H2O. சோடியம் பைகார்பனேட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த CO3ல இருந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகும். ரிமைனிங் C கூட O2 இருக்கும், அதுதான் கார்பன் டை ஆக்சைடா போகுது. புரியுதா? அப்ப சோடியம் கார்பாக்சிலேட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் டிசோசியேட் இன் வாட்டர். கார்பாக்சிலிக் ஆசிட வாட்டர்ல டிசோசியேட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முன்னாடி தான் சொல்யூபிலிட்டி டாபிக்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 4 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் வாட்டர்ல நல்லாவே கரையுது. அதுக்கப்புறம் சொல்யூபிலிட்டி ஆகுது, கம்மியாக ஆரம்பிச்சிடுது ஹைட்ரோபோபிக் நேச்சுரலா. ஓகே, carboxylic acid dissociate in water to give resonance stabilized carboxylate anion and hydronium ion. So carboxylate anion ஒன்னு ஃபார்ம் பண்ணுது, அது ரெசனன்ஸால ஸ்டேபிளா இருக்கு. இங்க பாருங்க, இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் தான் என்ன சொல்றாங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், ஆர் நம்ம என்னன்னு சொல்லலாம், கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இல்ல கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னாலும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னாலும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இவங்க ஒரே இடத்துல டயக்ராமா வரைஞ்சிருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். இங்க O- இருக்கு, அதே மாதிரி மேல O- இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் காமன், அதனாலதான் டாட் டாட்டா வச்சு மைனஸா காமனா சென்டர்ல எழுதிருக்காங்க. இது இந்த ஓக்கும் பொருந்தும், இந்த ஓக்கும். மேல இருக்கிற O, கீழே இருக்கிற O, 2 ஓக்குமே இந்த மைனஸ் காமன், ஒன்னா பொருந்தும்னு அர்த்தம். புரியுதா? இதனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்றாங்க. கார்பாக்சிலேட் காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த அபோவ் ரியாக்ஷன். ஸோ மேல ஒரு கார்பாக்சிலேட் பிரியிற ரியாக்ஷனை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு K ஈக்குலிபிரியம் எழுதுறாங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஹைட்ரோனியம் அயான் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தா இதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன் அர்த்தம். அதனுடைய மொலாரிட்டி ஆர் மொலாலிட்டியே சொல்றாங்க. மோஸ்ட்லி மொலாரிட்டி தான் சொல்லுவோம், கேபிட்டல் M தான் சொல்லுவோம். கான்சென்ட்ரேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இது வாட்டர். இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து ஹைட்ரோனியம் அயானையும் கார்பாக்சிலேட்டையும் தருது. கரெக்டா? இதை தான் இங்க எழுத போறோம். ப்ராடக்டை எப்பவுமே கீழே எழுதணுமா, மேலே எழுதணும். ப்ராடக்டை மேலே எழுதணும், ரியாக்டன்ட்டை கீழே எழுதணும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலாவே என்னதுன்னா K = கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் அங்க என்ன ஃபார்ம் ஆச்சு, ஒரு கார்பாக்சிலேட் ஆனையானும் ஒரு ஹைட்ரோனியம் அயானும் ஃபார்ம் ஆச்சு, டிவைடட் பை ரியாக்டன்ட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா வாட்டரையும் கார்பாக்சிலிக் ஆசிடும் எடுத்துக்கிட்டேன். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் பியூர் லிக்விடா இருந்துச்சுன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 1. இல்லைனாலும் இதை நீங்க ஈக்குவல் டு என்ன கொண்டு வராங்க, டிவைட்ல இருக்கிறது என்ன இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்ப K ஈக்குலிபிரியம் இன்டு வாட்டர் இஸ் ஈக்குவல் டு H3O plus RCOO minus by RCOOH. மீதி இருக்கிற 3த்தையும் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆனா இந்த வாட்டர் கூட K ஈக்குலிபிரியம் மல்டிபிள் பண்றதுனால கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஹைட்ரோனியம் அயான் இருக்குல்ல, H3O+, அதனால இதை ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. KAவுக்கு பேர் என்னதுன்னா ஆசிட், இதோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். KBன்னு ஒரு டேர்ம் வரும், அதுக்கு பேரு பேசிக் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஃபைன், இது ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். K ஈக்குலிபிரியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது கூட வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனை மல்டிபிள் பண்ணி தான் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை எழுதுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் கன்வீனியன்ஸ், நம்மளுக்கு ஏத்த மாதிரி தகுந்த மாதிரி எழுதுறதுக்காக the strength of an acid is generally indicated by a pKa value. So என்ன பண்றாங்க, pH வேல்யூ வச்சு ஆசிடோடைய ஸ்ட்ரென்த் சொல்லாம pKa வேல்யூ வச்சு சொல்றோம். Ka வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா pKa வேல்யூ கம்மியா இருந்தாதான் அது மோர் ஆசிட்னு அர்த்தம். pKa அதிகமா இருந்துச்சுன்னா அது லெஸ் ஆசிட்னு அர்த்தம். ஓகேவா? ரேதர் தேன் இட்ஸ் Ka வேல்யூ. Ka வேல்யூ வச்சு சொல்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அதனாலதான் pKa வேல்யூ வச்சு நம்ம சொல்றோம். சில டேபிள்ஸ்ல வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சில காம்பவுண்ட்ஸ்க்கு pKa வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும், ஏன் ஆசிட் ஏன் பேஸ், pKa வேல்யூ அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா
அப்ப பிகேஏவுக்கு ஆசிட் அப்படின்றதோ பேஸ்ன்றதோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சரி, இங்க தியரிட்டிக்கலா தான் இருக்கு. இது நான் கொஞ்சம் படிச்சிடுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா கடுப்பா இருக்கும். The pKa of okay pKa equal to minus log Ka. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். pH ஃபார்முலா என்னது? pH is equal to minus log to the base 10 concentration of H plus இல்லையா? இதே இடத்துல மைனஸ் லாக் பேஸ் 10 எல்லாம் இருக்கு. pHக்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னா pKaன்னு இருக்கு. Hக்கு பதிலா Ka இருக்கிறதுனால ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச்சுக்கு பதிலாக Ka இருக்கு. அப்ப நம்ம இங்கேயும் Ka எழுதணும். அவ்வளவுதான். இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. pKa is equal to pKa equal to minus log of Ka அப்படின்னு இருக்காங்க. இங்க கான்சன்ட்ரேஷன் போடணும், அதை போடல. ஓகே, the pKa of hydrochloric acid is hydrochloric acid உடைய pKa வேல்யூ எவ்வளவுனா -7ன்னு சொல்றாங்க. whereas pKa of trifluoroacetic acid ஸ்ட்ராங்கஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், மூணுமே ஃப்ளூரினா இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் ஆர், ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிடுக்கு 0.23, இதுதான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஆசிட். அதனாலதான் பிகே வேல்யூ ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பென்சாயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 4.19 கொடுத்துருக்காங்க ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ். அடுத்தது அசிட்டிக் ஆசிடுக்கு பாருங்க 4.76, வேல்யூ அதிகமாகுது. அப்படின்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு பென்சாயிக் ஆசிடை விட அசிட்டிக் ஆசிடுடைய ஆசிடிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸ்மாலர் பிகேஏ ஸ்ட்ராங்கர் த ஆசிட். இவ்வளவுதான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். பிகே வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட்னு அர்த்தம். பிகே வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா வீக் ஆசிட்னு அர்த்தம். ஓகே, த பெட்டர் இட் இஸ் ஆஸ் அ புரோட்டான் டோனர். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட்னா அதெல்லாம் ஈஸியா புரோட்டானை டொனேட் பண்ண முடியும். பெட்டர், நல்ல விதமா டொனேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் ஆசிட் ஹேவ் பிகேஏ வேல்யூ லெஸ் தென் 1. ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடா இருந்துச்சுன்னா அதோட பிகே வேல்யூ எப்படி இருக்குன்னா 1 விடவும் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. த ஆசிட் with pKa values between 1 and 5, 1ல இருந்து 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா are considered to be moderately strong acid. ஓரளவுக்கு அது strong acid அப்படின்னு சொல்றாங்க. Weak acids have pKa values between 5 to 15. 5ல இருந்து 15 வரைக்கும் இருந்துச்சுன்னா pKa வேல்யூ, அப்ப அதை weak acidன்னு சொல்லணும். என்ன சொல்றாங்க? 1ல இருந்து 5குள்ளார இருந்துச்சுன்னா moderately strong acid, 1ஐ விட கம்மியா இருந்துச்சுன்னா very strong acid. கண்டிப்பா அது ஸ்ட்ராங் ஆசிட். 1ஐ விட கம்மியா இருந்துச்சுன்னா pKa வேல்யூ, 1ல இருந்து 5குள்ளார இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆசிட், மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆசிட். 5ஐ விட அதிகமா 15 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க? வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. வீக் ஆசிட். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஆசிட்ஸ் ஹேவ் pKa வேல்யூ கிரேட்டர் தென் 15. 15ஐ விடவும் அதிகமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப 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 வீக் ஆசிடா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி வீக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். pKa இஸ், நான் இப்படி எழுதிடுறேன் உங்களுக்கு. pKa is inversely proportional, inversely proportional to acid, acidic strength அப்படின்னு வச்சுக்கோங்க. acidic strength. ஸோ ஒரு ஆசிடுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமான்றது, ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடானது அதனுடைய பிகே வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பிகே கம்மியா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட், பிகே அதிகமா இருந்தா அது வீக் ஆசிட். பக்காவா? ஈஸியா புரியும் நம்புறேன். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் வீக்கர் தேன் மினரல் ஆசிட். மினரல் ஆசிட் இருக்கு இல்லையா, HCl, HNO3, இந்த மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் மினரல் ஆசிட். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட். அதை கம்பேர் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் வீக் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் தே ஆர் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் ஆல்கஹால் அண்ட் மெனி சிம்பிள் ஃபீனால்ஸ். சிம்பிளா இருக்கக்கூடிய ஃபீனால் காம்பவுண்ட்ஸ்லயோ அல்லது ஆல்கஹால் காம்பவுண்ட்ஸையோ கம்பேர் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகம் தான். ஃபீனால்லயே நைட்ரோ மாதிரி ஏதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும். அதை நம்ம அடுத்தது பார்க்க போறோம், இருந்தாலும் சொல்றேன். pKa is approximately 16 for ethanol and 10 for phenol. Phenol more acidic than ethanol. ஏன்னு தெரியுதா? ஏன்னா எத்தனால் அப்படின்றது CH3 CH2OH, எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தனாலுடைய pKa approximately 16 சொல்றாங்க. இது ரொம்ப அதிகம். ஆனா ஃபீனாலுக்கு 10 தான் இருக்கு, அதை விட கம்மியா இருக்கு. அப்ப எத்தனாலை விட ஃபீனால் தான் மோர் அசிடிக்னு அர்த்தம். In fact, carboxylic acids are amongst the most acidic organic compounds you have studied so far. இது வரைக்கும் ஆர்கானிக் ஆசிட்லயே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஆசிட் நீங்க படிச்சீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது ஆர்கானிக்ல. ஓகேவா? You already know why phenols are more acidic than alcohol. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? phenolate ion is more stable, அங்க ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அதனால the higher acidity of carboxylic acids as compared to phenols
கேன் பி அண்டர்ஸ்டுட் சிமிலர்லி. இதையே வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஹையர் அல்கைல் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஏன் அசிடிட்டி ஃபீனாலை விட கம்மியா இருக்கு, ஃபீனாலுக்கு ஏன் அசிடிட்டி அதிகமா இருக்கிறது, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். The conjugate base of carboxylic acid, a carboxylate ion. Carboxylic acid உடைய conjugate base என்னவா இருக்கும்னா carboxylate ion-ஆ இருக்கும். Is stabilized by two equivalent resonating structure. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதே resonating structure தான். பாருங்க, சி இந்த ஓவும் மைனஸா இருக்கும், இந்த ஓவும் மைனஸா இருக்கும். அதுக்கு பதிலா காமனா சென்டர்ல ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க, டாட் வச்சு. இந்த மாதிரிலாம் எழுதாம, புரியுதா? இதுதான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரி, ஆனா இப்போ இங்க இடத்துல ஆறுன்னு எழுதாம எலக்ட்ரான் டொனேட்டிங் எலக்ட்ரான் வித்ட்ராங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய சில டாபிக்காக கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இப்ப கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபைன். நான் அட்லீஸ்ட் இந்த பேராகிராஃபோட முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் த நெகட்டிவ் சார்ஜஸ் அட் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இந்த மாதிரி ரெசனன்ஸ் இருக்கும்போது அப்ப என்ன இருந்தா ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேல எலக்ட்ரானை இழுத்து தாங்கிட்ட வச்சுக்கக்கூடிய ஆட்டம்க்கு பேரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும், அந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு. ஓகேவா? த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் ஃபீனால் எ ஃபீனாக்சைடு அயான். பாருங்க, C6H5 OH, இது ஃபீனால். இதுல இருந்து H+ போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஃபீனாக்சைடு அயான் அப்படின்னு ஒன்று இருக்கும். C6H5 O- அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைனஸ் தான் இங்க வரும், இந்த பாண்ட் இங்க வரும், ஆர்த்தோ மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது இங்க வரும், இது இங்க வரும், பேரா மைனஸ் ஆகும். அது இங்க வந்துச்சுன்னா இது இங்க வந்துச்சுன்னா ஆர்த்தோ மைனஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் இன் ஆர்த்தோ கமா பேரா. இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெசனன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, ஃபீனால்ல H+ இல்லாம இருக்கிறது, இதுக்கு பேரு ஃபீனாக்சைடு அயான் அப்படின்னு சொல்லணும். ஃபீனாக்சைடு அயான் அப்படி இல்லைன்னா ஃபீனோலேட். ஓகே, இந்த ஃபீனாக்சைடு அயான் தான் மோர் ஸ்டேபிள் ஃபீனாலை விட. ஏன்னா ஃபீனால்ல ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் வரும், பிளஸ் சார்ஜ் வரும். ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது ஆக்சிஜன் லோன் பெரஃபரன்ஸ் இங்க டபுள் பாண்டா மேக் பண்ணுச்சுன்னா ஓக்கு மேல பிளஸ் இருக்கும். ஓ எப்பெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம அதை என்ன சொல்லணும்னா ஆக்சோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆக்சோனியம். ஓகே, சோ இந்த மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜன் ஆட்டம் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, ஃபீனாலுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. ஆனா ஃபீனாக்சைடு அயான்ல ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதுக்கு மேல மைனஸ் தான் இருக்கு. இந்த மைனஸே உள்ளார வந்து ரெசனன்ஸ் இருந்தாலும் ஓ மேல பிளஸ் வராது, நியூட்ரலா தான் இருக்கும். அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள்னு சொல்றாங்க. ஃபீனாக்சைடு அயான் இஸ் மோர் ஸ்டேபிள் than phenol. இது புரியுதா? ஓகே. The conjugate base of phenol, a phenoxide ion, has non-equivalent resonance structure in which the negative charge is at the less electronegative carbon atom. இதுல கார்பன் ஆட்டம் மேல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சார்ஜ் இருக்கு. therefore resonance in phenoxide ion is not as important as it is in carboxylate ion. கார்பாக்சிலேட் அயானை பார்க்கும்போது இந்த ஃபீனாக்சைடு அயானை கம்பேர் பண்ணி பார்க்கணும், இதை வச்சு சொல்லணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. Further, the negative charge is delocalized over two electronegative oxygen atom. இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே என்ன ஆகுது, ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகி டீலோக்கலைஸ் ஆகி 2 தடவை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் ஆட்டம் மேலேயே வருது. In carboxylate ion, whereas it is less effectively delocalized over one oxygen atom and less electronegative carbon atom in phenoxide ion. phenoxide ionல ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு, அதுவும் எலக்ட்ரோநெகட்டிவ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மைனஸ்ல இருந்து பாண்டு ஷிஃப்ட் ஆகி போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் மோர் அசிடிக் தேன் ஃபைனால். அப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடை விட ஃபீனாலுக்கு அசிடிட்டி அதிகம். ஏன்னா ஃபீனாக்சைடு அயனா இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஃபீனாக்சைடு அயனா இருக்கணும்னா ஃபீனால் என்ன பண்ணணும், H+ லாஸ் பண்ணணும். எந்த ஒரு மாலிகுல் சீக்கிரமா H+ கொடுக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆசிட்னு சொல்லுவோம். அதனாலதான் ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. ஒரு சப்ஸ்டிடியூட்டை ஆட் பண்றதுனால அந்த ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டி கிரேட்டர் ஆசிடாவோ லெஸர் ஆசிடாவோ மாறலாம். ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமாகலாம் இல்ல கம்மியாகலாம். அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ணணும், வீடியோவை ஷேர் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.